ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். அதாவது இன்னைக்கு என்ன ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டிலிருந்தும் எந்த ஒரு மொபைலுக்கும் ரொம்ப இலகுவான முறையில் எப்படி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது மலேசியாவில், இப்போ இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு உள்ளவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். ஸ்ரீலங்காவிலேருந்து மலேசியாவில் உள்ளவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு மொபைலுக்கும் எப்படி நம்ம வந்து இலவசமா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அதில் நீங்கள் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வரதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி தான் அந்த அப்ளிகேஷனை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய கண்ட்ரி நேம், உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட்லாம் வராது. அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிரெடிட் தருவாங்க. 50 கிரெடிட் தந்துட்டு உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆப்ஸுங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இருக்காது. கீழே இருக்கிற ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். அந்த ரெஃப்ரெஷை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இத்தனை கிரெடிட் தருவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிபிஎம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 61 கிரெடிட் இருக்கும். அதாவது நான் பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 61 கிரெடிட் தந்துடுவாங்க. நான் அப்படி தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி நான் ஊருக்கெல்லாம் அப்படி தான் நான் அமுச்சு விட்டுருக்கேன். சரி, இந்த விஷயத்த நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன, அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் ஃப்ரீக்கா இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா 18 கிரெடிட் வந்து எனக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே கிரெடிட்டும் ஏறிடும். நீங்கள் கிரெடிட் ஏற்றவுடனே அடுத்த செகண்டே அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆப்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எப்போ டவுன்லோட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த டே அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே 1 அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிரெடிட் கிடைக்கும். ரெண்டாவது நாள் வந்து டே 2 அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தை கழிச்சு டே 2 அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா 10 கிரெடிட் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து டே அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா 15 கிரெடிட் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் கிரெடிட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 20 கிரெடிட், அதுக்கு அடுத்த நாள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 50 கிரெடிட். இப்படி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. இதில் கொடுக்குற வீடியோஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 கிரெடிட்டோ 20 கிரெடிட்டோ அதே மாதிரி தந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்வைட் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரையுமே இன்வைட் பண்ண கிடையாது. இப்போ நான் மொபைல்லே நான் வந்து அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நான் வந்து இதே மாதிரி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கேன். சரி, இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணினதை எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, அதாவது இதே மாதிரி நம்ம எப்படி கிரெடிட் சேர்த்ததை மற்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா டிஓபி டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து கண்டினியூ கேட்கும். டைப் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி மார்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்தியா அப்படிங்கிறத ஓகே கொடுக்குறேன். இந்தியாவை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து செலக்ட் ஆப்ரேட்டர்னு இருக்கும். இதில் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஏர்செல் மொபைலுக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஏர்செல் சென்னை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு போதும். பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அதே மாதிரி தான். அதாவது இந்தியா மட்டும் கிடையாது. இப்போ நான் நினச்சேன்னா ஸ்ரீலங்காவுக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லை சவுதி அரேபியாவுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நான் மலேசியா உள்ளவங்களுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணால் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் வந்து இவ்வளோ தான் விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. ஒருவேளை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம். இப்போ
மார்ச் 9ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12ஆம் தேதி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலை, பிடிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு நஷ்டமும் யாருக்கும் வந்துட போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறது மூலயமா மற்றவங்க சரி பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சி கூட மற்றவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொன்னதாக இருக்கும். ஓகேங்களா. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பை.